யார் நீங்க? நீங்க பாட்டுக்கு ஊருக்குள்ள வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. கேள்வி எழுப்பும் ஊர் மக்கள். தஞ்சாவூர்ண்ணா, தஞ்சாவூர்ண்ணா. யார் சொல்லுவீங்க? பார்க்க மாட்டாங்களா? பார்க்கலாம்ல, எங்க வந்தாலும் கோயில பார்க்கலாம். ஒரு அம்மா நிக்கிறாங்க. நெருங்கி சென்ற போது மறைந்து விட்ட அமானுஷ்யம். இந்த இருக்கு பாரு, உள்ள தெரியுதா? பார்த்தோன்னே வயசு இருந்துருச்சுங்க. ஒரு ஆரஞ்சு கலர்ல டக்குன்னு ஆள் நிக்கிற மாதிரியே இருந்துச்சுங்க. இந்த இடத்துல காவலுக்கு இரு என கனவில் வந்து சொன்ன சாமி. அது வந்து சொல்ல, நான் காவலுக்கு இருக்கிற இந்த இடத்துல எங்களை வந்து எனக்கு வந்து இந்த கொடுக்கறத நீ வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இரு, வேற எதுக்கு ஆசைப்படாது அப்படின்னு சொல்லுமா. கனவு இல்ல, பெரிய மனுஷன் சொல்லி பெரிய மனுஷன் எங்கட சொல்லி கொடுத்துட்டு போனது. ஊருக்குள்ள யார கேட்டாலும் ஓட்ட கோவிலா என கேட்கிறாங்க. 150 மீட்டர் நீள பழமையான கோவில். வாயிலில் வெட்டி துண்டாக வைக்கப்பட்டிருந்த தலை சிலை. உள்ளாத சாமிடா, அங்க போகாதன்னு சொல்லி வளர்த்த முன்னோர்கள். துணிந்து உள்ளே சென்ற எல்லாம் அன்புதானே சேது குழு. மேலூர் மாவட்டம் உடன்குடி மல்லம்பட்டி பஞ்சாயத்து பகுதியில்தான் வயல்வெளிக்கு அருகே காடு மேடுகளை கடந்து 6 ஓடைகளை கடந்து செல்ல வேண்டியிருக்கிறது அந்த ஓட்ட கோவிலுக்கு. கோவில் எங்க இருக்கு? ஆனா அது சிவன் கோயில் இனிமேல், சரிங்களா? மாத்திக்குங்க இனிமேல் மாத்திருங்க. அது ஓட்ட கோயில் இனிமேல் கூப்பிடக்கூடாது. ஒரு காலத்துல உடஞ்சிருக்கலாம். நன்றி. சரி, இந்த ஓட்ட கோயில் எங்கமா இருக்கு? தோப்பை சுத்தி ஆத்துக்குள்ள இறங்கி போகணுமா? உட்காட்டுக்கு மத்தியில் சிதிலப்படுத்தப்பட்டவாறு 2 கோவில்கள் அமைந்துள்ளன என கேள்விப்பட்டு அந்த குழுவினர் ஊருக்குள் சென்று மக்கள் அனுமதி பெற்று கோவிலை வெகு நேரமாக தேடுகிறார்கள். ஒரு வழியாக ஒரு கோவிலின் தடத்தை அடைந்து பார்த்தபோது தஞ்சை பெரிய கோவிலில் இருக்கக்கூடிய பெரும் பாறைகளை வைத்து கட்டப்பட்டவாறு நுழைவாயில் அவர்களை ஆச்சரியப்படுத்தியது. அந்த கோவில் வாயிலில் வேப்ப மரத்தை அம்மனாக வழிபடும் தடங்கள் உள்ளன. சுற்றி புதர்மண்டி காணப்படுகிறது. நிச்சயம் விஷப்பாம்புகள், விஷ ஜந்துக்கள் இருக்கலாம். சாமியை வேண்டிக் கொண்டு கோவில் தடங்களை பார்த்து கொண்டே செல்ல 150 மீட்டர் நீளத்திற்கு அந்த கோவிலின் கட்டுமான பகுதிகளை காண முடிகிறது. 30 அடி நீள அஸ்திவார தூண் கீழே சாய்ந்து கிடக்கிறது. இங்குள்ள கோவில் நுழைவாயில் பகுதியில் தலை போன்ற சிலை பாகம் இருக்க அது முருகன் சிலையாக இருக்கலாம் என கணிக்கின்றனர். இது குறித்து கிராமத்தில் தகவல் கொடுத்த இளைஞர் ஒருவரிடம் கேட்டபோது, நீங்கள் தேடி வந்த கோவில் இதுவே இல்லை என அவர்களை வேறு பகுதிக்கு அழைத்து சென்று கொண்டிருந்தார். இந்த கோவிலும் அழிந்து போன ஒன்றுதான். அந்த கோவில் தடத்தில் இருந்து கம்பு போன்ற ஒரு பொருளை கூட வெளியே எடுத்து வந்துவிட முடியாது. கனவில் வந்து சாமி மிரட்டும் என்றும் அந்த இளைஞர் அதிர்ச்சி தகவலை கூறுகிறார். ஒரு வழியாக கோவிலை அடைந்து விட்டனர். வெறும் பாறைகளால் கட்டுமானம் செய்யப்பட்டிருந்த அந்த கோவில் முற்றிலும் சிதிலமடைந்து கிடக்கிறது. சிவனின் மிகப்பெரிய ஆவுடை ருத்ரபாகங்கள் தனித்தனியாக கிடப்பது அது ஒரு சிவன் கோவில் என்பதை உறக்க உணர்த்தியது. தொடர்ந்து அரசு அனுமதி கிடைத்தால் அவ்விடத்தில் ஊர் மக்களோடு சேர்ந்து கோவிலை கட்டி எழுப்பலாம் என மக்களோடு பேசி முடிவு செய்யப்பட்டது. தேடி வந்த சிவன் கோவிலை பார்த்த மகிழ்ச்சியில் கடந்து சென்ற காணொளியை இன்ஸ்டா பக்கத்தில் பகிர்ந்திருக்கிறார்கள். ஊருக்குள் சிவன் கோவில்கள் சிதிலமடைந்து கிடக்கலாமா? கருத்துக்களில் பதிவிடுங்கள்.